வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நம்ம இன்றைக்கி சேனலை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஒருவேளை சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஓப்பன் பண்ணுற உடனே ஜிம்மி, ஜே, ரோமன் 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பேசி தமிழில் பார்த்துட்டாலும் சிம்பிளாக சொல்கிறேனே, ரோமன் ரீன்ஸ் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டாருங்க. இப்போதைக்கு டைட்டில் தோக்கிறதுக்கு ஐடியா அவர்கிட்ட இல்லை. அதே மாதிரி ஜேக்கப் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது ஜிம்மி ஜேட்ட கேட்கும்போது ஜிம்மி சொல்கிறாரு, அவன் ஃபேமிலியில் அவனுக்கு நிறைய குழந்தைகள் இருக்குது, ஃபேமிலி பெருசு, அவங்க எல்லாருமே கரை ஏற்றணும்னு நினைக்கிறான். அதனால் ட்ரைபல் சீஃப் ஆகணும்னு ஆசைப்பட்றான். இந்த ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வேணும், அப்போ நல்ல சேலரி கிடைக்கும், குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான்னு சொல்கிறாரு. ஜே என்ன சொல்கிறாருன்னா, அவன் ஒரு மான்ஸ்டர், எங்கள் கண்ணு முன்னாடியே எம்எஃப்டியில் இருக்க எல்லாருமே ஒரே ஆளாக அவன் சமாளித்தான், அவன் ஒரு மான்ஸ்டர், சமாளிக்கிறது கஷ்டம், மூர்க்கத்தனம் ஆடைவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரோமன் என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம எதை இழந்தாலும் பரவாயில்ல, அதாவது எதை வேணாலும் இழக்கலாம், ஆனால் நம்ம ஃபேமிலி, நம்ம 3 பேரும் பழையபடி இழக்கக்கூடாது, பிளட் லைனாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோமன் வந்து ஜிம்மி அண்ட் ஜே கிட்ட சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோ ஓப்பன் பண்ண உடனே நம்ம செத் ரோலன்ஸ் தான் வராரு. செத் ரோலன்ஸ் டாக் அபவுட் ஹிம் பிரான் பிரேக்கர். குந்தர் கூட ரெஸ்ல்மேனியாவில் தோற்றதுக்கு காரணமே வந்து பிரான் பிரேக்கர் தான். வராமல் இருந்திருந்தா அதில் கண்டிப்பாக நான் வெற்றி பெற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரான் பிரேக்கர்கிட்ட கேட்குறாரு. எதுக்குடா என்ன அடித்தேன்? நான் வந்து உன்னை ஒரு ஃப்யூச்சர் ரெஸ்லராக உருவாக்கிறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணேன். எதுக்கு என்ன அட்டாக் பண்ணேன்? உன்னால் எனக்கு டைட்டில் போயிடுச்சு, என்னுடைய கை உடஞ்சி, என் வாழ்க்கையே போயிடுச்சு, எல்லாம் உன்னால் தான் போச்சு, ஏன் எதனால் அப்படின்னு கேட்குறாரு. பிரான் பிரேக்கர் சொல்கிறாரு, நீ எப்போ பார்த்தாலும், அதாவது மிமிக்கிரி பண்ணி பேசுகிறாரு, ஐ ஆம் த ரெவல்யூஷனரி, ஐ ஆம் த விஷனரின்னு சொல்லிட்டு உன் பாட்டுக்கு கேனத்தனமாக சிரிச்சுக்கிட்டு நீ மட்டும் தான் சாம்பியனாக இருக்கணும்னு நினைக்கிற, மற்றவங்களெல்லாம் மதிக்கலை, அதனால தான் அந்த இடத்துல அங்கே தக்க வைக்கிறதுக்கு ஒன்று அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம செதலன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றால் தான் என் டைட்டில் எவங்கிட்ட போகலன்னு நினச்சனோ அதே பங்குக்கிட்ட போச்சு, ஒன்றால் என் கை போச்சு, ரெஸ்ல்மேனியா மெயின் இவெண்ட் போச்சு, பட் ஆனாலும் ஐ லைக் யூ, நீ எப்போவுமே வந்து ஒரு சின்ன பையன்தான், அந்த வகையில் அவனை லைக் பண்ணுறேன். ஆனால் பிரான் பிரேக்கர் சொல்கிறாரு, நான்லாம் லைக் பண்ணலை, எனக்கு வந்து சாம்பியன்ஷிப்பான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், நான் வந்து ஓன் இடத்துக்கு வரணும். அப்போ செத்ரோன் சொல்கிறாரு, நீ ரொம்பவே தப்பான முடிவு எடுத்துட்ட, அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், பேக்லாஷில் நீயும் நானும் மோதிக்குவோம், ஒருவேளை என்ன நீ பீட் பண்ணிட்டேன்னா நீ எடுத்த முடிவு சரியா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் எடுத்த முடிவு தான் சரி, நீ எடுத்தது தப்பு அப்படிங்கிறத நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செத்ரால்ஸ் சொல்லார். பிரான் பிரேக்கரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ பிரான் பிரேக்கருக்கும் செத்ரால்ஸ்க்கும் பேக்லாஷில் ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதில் யார் வெற்றி பெறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஸ்டெஃபனி வால்கர் பேக் ஸ்டேஜில் நடந்து வரும்போது அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து ஸ்டெஃபனி வால்கரை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே டூல்ஸ் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குங்க, அந்த பாக்ஸை வச்சே ஸ்டெஃபனி வால்கருடைய உடம்பை நச்சுட்டாங்க. ஐயோ, உண்மையிலேயே ரூட்ரஸான அட்டாக் தான் போல இருக்குது. டியூமோர்கன் சொல்கிறாங்க, உன் டைட்டில் என்கிட்ட வந்துடுச்சு, மறுபடியும் என் பக்கம் வரணும்னு நினைக்காத, அது ஆபத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரிகர் பண்ணி தாக்கி கோவமாக பேசிட்டு போயிருக்கிறாங்க. அண்ட் மெயின் ஸ்டேஜில் பெகிலிச்சுடைய நேரம் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரெஸ்ல்மேனியாவில் 8 பீட் பண்ணிட்டேன், 3வது முறை இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகிட்டேன், நான் ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியன் தான், வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. டெக்சாஸ் மக்களே, இங்கே தான் நான் வளர்ந்தேன், இந்த இடத்துல நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சு விடுறேன், என்னோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சு விடுறேன், எனி ஒன் யாராவது என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கிறீங்கன்னா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துக்கு ஷாக்கிங்காக ஈயோ ஸ்கை வந்து இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான சேலஞ்சு அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க. உண்மையிலேயே ஷாக்கிங்காக இருக்கல. ஆனால் இவ்வளோ நேரம் ஓப்பன் சேலஞ்சிங் பண்ணிட்டு இருந்தவங்க, நான் ஓப்பன் சேலஞ்சுன்னு சொன்னேன், ஆனால் இன்னைக்குன்னு சொல்லலையே, இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. கடுப்பில் ஈயோ ஸ்கை பார்த்தீங்கன்னா பெக்கிலிச்சோட மூக்கிலேயே ஒன்று குத்த. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஆடம் பியர்ஸ், பெக்கி நீ ஏமாத்துற, நீ ஓப்பன் சேலஞ்சு விட்டுட்ட, அவள் அக்செப்ட் பண்ணிட்டா, ஸோ இந்த மேட்ச் இப்போவே இந்த இடத்துல நடந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ உமன்ஸ்க்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சும் நடக்குது. நிறைய முயற்சி பண்ணுறாங்க எப்படியாவது வெற்றி பெறணும்னு. ஆனால் குறுக்கால கௌசிக் மாதிரி ஆஸ்கா வந்துட்டாங்க. ஆஸ்காக்கு தான் யோஸ்கா பிடிக்காத, இடையிலே வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட பெக்கிலிச் அவங்களோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை அகைன் ரீட்டன் பண்ணிட்டாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்கா வந்து ஈயோஸ்காயை மீண்டும் அட்டாக் பண்ணுறாங்க. அப்புறம் ரெஃப்ரீஸ்லாம் சேர்ந்து தான் தடுத்து நிறுத்துகிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து ஏற்பட்டதுனால அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஈயோஸ்காய்க்கும் ஆஸ்காவுக்கும் பேக்லாஷ் பேப்பரில் ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்கிராண்ட் அமெரிக்கானோ ரேமஸ் ஸ்டூடியோட்ட பேசிகிட்டு இருக்காரு, இன்றைக்கி நீங்கள் வந்து ரியல் அமெரிக்கானோ கிட்ட மோதுறீங்க, அதாவது இவர் வந்து ஓஜி அமெரிக்கானோவான், நம்ம லுட்விகேசர் வந்து
ரியல் அமெரிக்கானாவாம். சரி, ரியல் அமெரிக்கானை கூட நீங்கள் மோத போகிறீங்க, அந்த அமெரிக்கானில் கண்டிப்பாக பீட் பண்ணணும் அண்ட் கூடிய சீக்கிரம் நான் மாஸ்க் விசஸ் மாஸ்க் மேட்ச் விளாட போகிறேன், அதில் உண்மையான ஆள் யார் அப்படிங்கிறத நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம லுட்விக் கேசர் மற்றும் அவருடைய டீம் மெம்பர்ஸ் அதாங்க ரியல் எல் கிராண்ட் அமெரிக்கானோ எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி ரியல் அமெரிக்கானோ ரே மிஸ்டீரியோவை சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி ரே மிஸ்டீரியோக்கும் ரியல் அமெரிக்கானாக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் ஊசோஸ் வந்து இன்றைக்கி ஜேக்கப் ஃபாட்டு என்ன முடிவு எடுப்பான் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது அங்கே எல்ஏ நைட் என்ன சொல்கிறாருன்னா, ஜே நீ முன்னாள் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன், ஜிம்மி நீ கூட ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகலாம், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ரோமன் ரெயின்ஸ் பின்னாடி பழைய எப்படி சொம்பு தூக்க போயிட்டீங்களாப்பா, இதெல்லாம் நல்லா இருக்கா, ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படி இது நல்லா இருக்குது, ஆனால் உங்களுக்குள்ளே திறமை இருக்குது, பழையபடி ரோமன் ரெயின்ஸ் லீட் பண்ணணும், நீங்கள் அவன் பின்னாடி இருக்கணும் அப்படின்னு நல்லா இருக்கா, ஸோ நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை பாருங்கன்னு சொல்லும்போது கோவப்பட்ட ஜே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் ஃப்யூச்சரை பார்க்க தெரியும், நீ இந்த இடத்த விட்டு போ அப்படிங்கிற மாதிரி விரட்டி விட்டுறாரு. ஸோ எல்ஏ நைட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாரு. ஸோ ரெண்டு பேரும் கொஞ்சம் யோசிக்க மாதிரி தான் இருக்குது, நம்மலாம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக வேண்டிய ஆட்கள் தானே, ரோமன் ரெயின்ஸ் பின்னாடி எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜோ ஹென்ரியுடைய நேரம். ஜோ ஹென்ரி இன்றைக்கி மண்டே நைட்டாக வந்து பாட்டு பாடுறாரு. இவரோட பாட்டெலாம் எவன்டா கேட்பான் அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் அவர் வந்து பாட்டு பாடலிலேயே ஒருத்தரை கலாய்க்கிறாரு. அது வேறு யாருமே கிடையாது, உலகை சுற்றும் வாலிபன் உலகநாதன் லோகன் பால். லோகன் பாலை பற்றி கிண்டல் அடிச்சுக்காரு. அப்படி பாடும்போது அந்த இடத்துக்கு லோகன் பால் வந்துட்டாரு. டே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ பாட்டு கச்சேரி பாடுறியா இல்லை என் சாம்பியன்ஷிப் வச்சு என்னை ட்ரோல் பண்ணுறியா, என்னை கேவலப்படுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்துக்கு ஆஸ்தியும் தெரி லோகன் பால் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ரெண்டு பேருமே ஜோ ஹென்ரியை டார்கெட் பண்ணி அவர் அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் டீம் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் டீம் வந்ததுனால லோகன் பால் மற்றும் ஆஸ்தின் தெரிய சமாளிக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, ஜோ ஹென்ரி வழக்கமாக ஒரு கை அசைப்பார் பார்த்தீங்களா, அப்படி கையை அசைச்சு இவங்க ரெண்டு பேரும் செலிப்ரேட்டும் பண்ணியிருக்கிறாங்க. யோ வந்தவன் போனவனுக்குலாம் மேட்ச் கொடுக்குற, எனக்கு ஒரு மேட்ச் தாயா அப்படின்னு சொல்லிட்டு கிரேசன் வாலர் பேக் ஸ்டேஜில் கேட்க, உனக்கான மேட்ச் ரெடியாக இருக்குது, அது இவர் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு வசமாக கோர்த்து விட்டுட்டாரு. யார் கூட திரும்ப கோர்த்து விட்டுருக்காரு, ஓபா ஃபெமி கூட கோர்த்து விட்டுருக்காரு. யோ மண்டையா வான்ட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டனா இவன்கிட்டையா மாட்டி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி கிரேசன் வாலர் பார்க்காரு. ஸோ கிரேசன் வாலருக்கும் ஓபா ஃபெமிக்கும் இன்றைக்கி மேட்ச் இருக்குது. அதுக்கப்புறமா எல் கிராண்டே அமெரிக்கானுடைய நேரம். எல் கிராண்டே அமெரிக்கானோ பார்த்தீங்கன்னா இப்போ ரே மிஸ்டீரியோ எதிர்த்து மோத போகிறாரு. ஆக்சுவலி இது வந்து ரெஸ்ல்மேனியாவில் நடக்க வேண்டியது, நம்ம ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்கானாக்கும் இதுக்கும். பட் ஆனால் இன்றைக்கி இன்னொரு அமெரிக்கானா கூட ரே மிஸ்டீரியோ விளையாடாரு. இது ஃபர்ஸ்ட் எவர் மேட்ச்சுங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள மேட்ச் நடந்ததில்லை. இந்த மேட்சோட இடைப்பட்ட நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா ரே இருக்கார்ல, அவர் கையில் அந்த மெட்டல் பிளேட் எடுத்து அதை எல் கிராண்ட் அமெரிக்கான்கிட்ட கொடுத்து மாஸ்குக்குள்ளே வச்சு அதன் மூலியமாக சீட் பண்ணி வின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்கான வந்துட்டார். இவன் சீட் பண்ணுறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெட்டல் பிளேட்டை பிடிங்கிட்டார். இது ஒரு அரிய வாய்ப்பு தானே, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ரே மிஸ்டீரியோ ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார். இந்த மேட்சோடைய வெற்றியாளர் அப்படிங்கிறது ரே மிஸ்டீரியோ. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா எல் கிராண்டே அமெரிக்கானாவும் ரியல் எல் கிராண்டே அமெரிக்கானாவும் மாறி மாறி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க சண்டை போட்டுக்கிட்ட பார்த்துக்கிட்ட பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க. இவங்களுக்குள்ள மே டேக் டீம் தான் பார்த்தீங்கன்னா மாஸ்க் விசஸ் மாஸ்க், அதாவது நெக்ஸ்ட் மந்த்து 30ஆம் தேதி தான் நடக்க போகுது. அதில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் ரியல் அமெரிக்கானோ. அதுக்கப்புறமா ஈயோ ஸ்காய்க்கும் மாஸ்காவுக்கும் அஃபீஷியலி பேக்லாஷ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செத் ரோலன்ஸ்க்கும் ப்ரான் பிரேக்கருக்கும் ப்ராக்லாஷ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலி ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. 2 மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா எஸ் காய்ஸ் நம்ம ஓபாவோடைய நேரம். ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரேசன் வாலர் கூட மேட்ச் பறக்குதில்ல, ஓபா ஃபெமி தாங்க பறக்க விடுறாரு. ஸோ சில வினாடிகளில் எப்படி ப்ராக்லாஷில் 5 நிமிஷத்தில் தோக்கடிச்சாரு, இவர் 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டு அவ்வளோதானே பார்த்தா ஓபா ஃபெமி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த பிராண்டில் நான் டைட்டிலுக்காக நோக்கி போகலாம், பட் ஆனால் நானே இப்போ ஒரு டைட்டில் மாதிரி தான், ப்ராக் லெஸ்னர் ரெஸ்ல்மேனியாவில் தோக்கடிச்சேன், ப்ராக் ஓப்பன் சேலஞ்சு விட்டால் நான் வந்து அந்த இடத்தை அக்செப்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டேன், இப்போ நான் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சு விடுறேன். ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை எப்படி ஓப்பன் சேலஞ்சு விடுவாங்களோ, யுனைடெட் சாம்பியன்ஷிப் எப்படி ஓப்பன் சேலஞ்சு விடுவாங்களோ, ஹெவி வெயிட் சாம்பியன் எப்படி ஓப்பன் சேலஞ்சு விடுவாங்களோ, அதே மாதிரி நான் என்னையே ஓப்பன் சேலஞ்சு விடுறேன். என்ன எவனாவது தடுக்க முடியும், என்னை அடக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரிங்குக்கு வந்து என்னை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நான் இந்த இடத்துல அதுக்காக ஒரு ஓப்பன் சேலஞ்சு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஓபா ஃபெமி ஓப்பன் சேலஞ்ச் விட்டுட்டாரு. யார் வந்து ஓபா ஃபெமி அடக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்கமிங் வீக்ஸில் பார்க்கலாம். அப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரக்ஸேனைக்கும்
ராட்ரிகஸ்க்கும் ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குது. லிவ் மார்கன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதில் கண்டிப்பாக வெற்றி பெறணும், வெற்றி பெற்றதுக்கப்புறமா டைட்டில் கோலை போகணும்னு. ஆனால் ரெக்ஸனுடைய பார்வை வந்து உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் போகுது. நீ தப்பான விஷயங்களை நினைக்காத, உனக்கான வாய்ப்பு அது கரெக்டாக வரும், அப்போ அதை பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு நீ வந்து டாக் டீம் கோலை வச்சு மூவ் பண்ணு. ஸோ டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக நீ வந்து மோதுறதுக்கு முயற்சி பண்ணு. ஜட்ஜ்மெண்ட் டேக்கு மீண்டும் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் ரெக்ஸனுடைய முகபாவனை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் தான் இருக்குது. ஃபின் பேலர் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தியா, நீ நினைக்கிற ஒரு விஷயத்த லீவ் வந்து பண்ண விட மாட்டா, அப்படி தான் என்னையே நினச்சா. இப்போ நான் வந்து ஃப்ரீ ஆகிட்டேன், நீயும் ஃப்ரீ ஆகிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ரக்ஸனே உன்னுடைய ஒப்பீனியனோ உன்னுடைய ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லை, நீ போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபின் பேலர் கொஞ்சம் மைண்ட் வாய்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறமா லைனா வெல்கேரியா மற்றும் பெய்லி 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்சாக விளையாட போகிறாங்க. அது யாரு கூட நமக்கு தெரியும், ரக்ஸனே மற்றும் ராட்ரிகஸ். இந்த மேட்ச்சில் நல்லா தான் போயிட்டு இருக்குது. இந்த மேட்ச்சில் ராட்ரிகஸ் மற்றும் ரக்ஸனே வெற்றி பெற்றாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெய்லி வந்து திரும்பி பார்க்கும்போது லிவ் மார்கன் அங்கே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனடா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவருடைய மூஞ்சிலேயே ஒரு குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் ஆனால் இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ரெக்ஸனே அப்படியே இவங்களுக்கு ஒரு ஃபினிஷரை போட்டு இதில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி லிவ் மார்கன் ஹெல்ப் பண்ணதுனால ரெக்ஸனே மற்றும் ராட்ரிகஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ டாக் டீம் டைட்டிலுக்கான வாய்ப்பு கூடிய சீக்கிரம் கிடைக்கும். சோல் ருக்கா அஃபிஷியலி சைன் டு மண்டே நைட்ரா. அவங்க நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மண்டே நைட்ராக்கு வர போகிறாங்க. ராவுடைய அஃபிஷியல் ராஸ்டராக மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க ராவில் தான் பயணிக்க போகிறாங்களாம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா மெயின் ஈவென்ட் டைம் ரோமன் ரெயின்ஸ் ஆன்சர் டு த ஜேக்கப் ஃபாட்டு பேக்லெஸ்ல நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது இப்போ தெரிய போகுது. ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜேக்கப் ஃபாட்டு முழுக்க என்ன பேசினாங்க அப்படின்னா நம்ம ரெஸ்லிங் கிங் 2ல் தான் பார்க்கணும். ஏன்னா அது பெரிய செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால அதில் ஃபுல் வீடியோவை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். பட் ரா ரிவ்யூ அப்படிங்கிறதுனால மெயினான விஷயத்தை பற்றி பேசலாம். ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பட்டம் இல்லை, நான் தான் ஒரு பட்டம், இந்த டைட்டில் என்கிட்ட வந்ததுனால தான் அது பெரிய டைட்டிலாக தெரியுது. ஸோ அந்த டைட்டில் என்கிட்ட வந்ததுனால தான் ரசல்மேனியா மெயின் இவெண்ட் விளையாடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அந்த இடத்துக்கு ஜேக்கப் ஃபாட்டு வராரு. ஜேக்கப் ஃபாட்டு சொல்கிறாரு, நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஜேக்கப் ஃபாட்டு சொல்கிறாரு, நீ ஒரு சுயநலவாதி, உண்மையை சொல்லணும்னா அந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு நான் வந்தது உனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த டபிள்யூடபிள்யூல வந்து நான் ஒரு பெரிய மல்யுத்த வீரர் ஆயிடுவேன் அப்படிங்கிற கோவத்தில் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. இந்த டபிள்யூடபிள்யூ வரதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது யார் தெரியுமா, ஜேக்கப் சொல்கிறாரு. சோலா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். சோலாவை நான் வந்து 1000 கூட சொன்னாலும் டபிள்யூக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தது சோலோ சிக்காவை தான். ஜிம்மியோ ஜேயோ ரோமன் நீங்கள் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? டபிள்யூடபிள்யூல இத்தனை வருஷமாக இருக்கிறீங்க, நீங்கள் 28 வயசுலேயே வந்து நீ டபிள்யூடபிள்யூ சாம்பியன் ஆகிட்ட. பட் ஆனால் நான் வந்து 30 வயசு கடந்து வந்து டபிள்யூக்கு வரதுக்கு முயற்சி பண்ணேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? இல்லை, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதே வந்து சோலோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சோலோ உனக்கு ஹெல்ப் பண்ணானா? என்ன பாரு ஜேக்கப்பு, சோலோ வந்து அவனுடைய சுயநலத்துக்காக தான் அவனை கூட்டிகிட்டு வந்தான். அவனுக்கு ட்ரைபல் சீஃப் ஆகணும், அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்லர் தேவை, அதுக்கு தான் அவனை கூட்டிகிட்டு வந்தான், அவனை அடிமையாக பயன்படுத்தினா அப்படி இப்படின்னு பேசும்போது கடுப்பான ஜேக்கப் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோடைய மூக்கில் ஒன்று போட்டுட்டு ரோமன் ரெயின்ஸை கழுது நடிக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் தப்பிக்கிறதுக்கு அந்த மைக் எடுத்து ஜேக்கப்போடைய மூக்கிலே ஒன்று போடுறாரு, ரத்தம் வருது. பட் ஆனால் அதை தாண்டிலும் ஜேக்கப் ஆட்டு பார்த்தீங்கன்னா ரோமனை கழுத்தை நெரிச்சு அப்படியே கொலை பண்ணுற மாதிரி காட்டாரு. பா, ரோமன் ரெயின்ஸே அப்படி மல்லாக்க படுக்க விட்டு மண்டி போட வச்சுட்டாருங்க. இது சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜேக்கப்பை ரோமனால் திருப்பி அடிக்க முடியலை, ஏன்னா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டாரே. ரோமன் அப்படியே மூச்சு விடாமல் தவிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை கையில் எடுக்கிறாரு. எடுத்து தூக்கி காட்டுவாராம், பார்த்தா தூக்கி காட்டலை. அப்படியே ரோமன் ரெயின்ஸ் மேலே தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டார். இந்த டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் பார்த்துக்கலான்னு இந்த இடத்த விட்டு போகும்போது ரோமன் ரெயின்ஸ் கொஞ்சம் உஷாராயிட்டார். அப்போ சொல்கிறாரு, ஜேக்கப் என்னை அடித்து நீ தப்பான முடிவு எடுத்துட்ட, ஃபேமிலியிலேருந்து நீ தள்ளி போயிட்ட. ஸோ நான் அஃபிஷியலி நான் வந்து பேக்லாஷில் சேலஞ்ச் பண்ணுறேன், முடிஞ்சா என்னை வீழ்த்திப்பார் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்லிட்டாரு. பட் நான் சொல்கிறாரு, அடுத்த வாரம் இதை விட பயங்கரமான சம்பவம் இருக்குது, அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஜேக்கப் ஃபாட்டு இந்த வாரம் பண்ணதே சம்பவம், அடுத்த வாரம் எப்படிப்பட்ட சம்பவம் பண்ணுறாருன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கான நல்லா இருந்தது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படி லைக் ஷேர் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப்